தமிழ்நாட்டு பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக இருக்கும் சிறு குறு தொழில் முனைவோர்கள், பெண் தொழில் முனைவோர்கள் முதல் தொழில் அதிபர்கள் வரை வகை தொகை இல்லாமல் வசமாய் சிக்கி படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த விடியா திமுக அரசிடம். வளர்ந்த மற்றும் வளர்ந்து வரும் தொழில் நகரங்களில் மின்சார கட்டண உயர்வு மற்றும் நேரத்திற்கேற்ப மின்கட்டண நிர்ணயம் என்ற திமுக அரசின் உத்தரவால் நேரடியாகவும் மறைமுகமாகவும் தங்கள் தொழிலுக்கு சமாதி கட்டும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் தொழில் துறையினர். அதற்கு வரி, இதற்கு வரி, தொட்டால் வரி, எடுத்தால் வரி, கொடுத்தால் வரி என்று எதற்கெடுத்தாலும் வரி போட்டு வாழ்க்கையையே வெறுக்க வைத்து விட்டது இந்த விடியா திமுக. கொடுமை கொடுமை என்று கோயிலுக்கு போனால் அங்க 2 கொடுமை ஜிங்கு ஜிங்குன்னு ஆடிச்சான் என்ற கதையாக மாநிலத்தில் திமுக இந்த அராஜகம் செய்தால் மத்தியில் பாஜக நம் ரத்தத்தை உறிஞ்சிக் கொண்டிருக்கிறது. ஜிஎஸ்டி என்ற பெயரில் நம் தொழில் துறையினரின் ரத்தத்தை அட்டை பூச்சி போல அனுதினமும் உறிஞ்சி குடித்துக் கொண்டிருக்கிறது. சிறு வணிகத்தில் மிக குறைவான வளர்ச்சி, மிக அதிக எரிபொருள் வரி, மிக அதிக உணவு பணவீக்கம், ஒவ்வொரு புள்ளியிலும் மிக அதிகமான பல வரிகள், சேவை வரி 18%, வருமான வரியினுடைய அடுக்குகள், விகிதங்கள் என்று வரி குதிரைக்கு வரி வரைந்ததைப் போல வரி வரி வரியோ வரிதான். இதனால்தான் தமிழ்நாட்டின் பொருளாதார மந்தநிலை, ஜிடிபி வீழ்ச்சி, வேலையின்மை, உள்கட்டமைப்பு மேம்பாட்டின் குறைபாடு, பல முக்கிய துறைகளின் செயல்திறன் குறைவு, புதிய முதலீடுகள் இல்லாதது, புதிய தொழில்கள் இல்லாதது என்று அதள பாதாளத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டின் பொருளாதார நிலைமை இப்படியே சென்று கொண்டிருந்தால் தமிழக தொழில்துறையை மியூசியத்தில் வைத்து பாதுகாக்க வேண்டிய நிலைக்குத்தான் கொண்டு போகும் இந்த விடியா திமுக அரசு. இப்படி பொருளாதாரத்தை பின்னுக்கு தள்ளிய பாஜக மற்றும் தமிழக தொழில்துறையை நசுக்கிய விடியா திமுக ஆகிய 2 கட்சிகளுக்கும் தகுந்த பாடம் கற்பிக்க தயாராகி விட்டார்களா தமிழ்நாட்டு தொழில் முனைவோர்கள்? ஆக தொழில்துறையினர் நம்பிக்கையை பெற்று வாக்குகளை அள்ளப்போவது அதிமுக தான் என்பதை இந்த களம் நமக்கு இன்னும் உறுதிப்படுத்துகிறதே. நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணை ஆசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.